பேன் வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் வந்து கடுகு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்து, இதில் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க கடுகை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக சொரக்காய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி. நல்லா வெந்துச்சுங்க. இப்போ கடுகு பொடி சேர்த்துக்கலாம். நார்மலாக எப்பயும் போல் பண்ணுற மாதிரி தான் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கு பண்ணுறது தான். இதில் என்ன ஒரு ஆட் பண்ணியிருக்கோன்னா பெருங்காயத்தூளும் கடுகு பொடியும் தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாடு, ஆம்லெட், கீரை கடையல், சொரக்காய் இப்போ பண்ணது கடுகு போட்டு.